ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரி குச்சி சினிமா. இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு டைரக்டர் ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தளபதி விஜய்க்கு ஒரு டைரக்டர் ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டைரக்டர் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறாங்க. ஃபஸ்ட்டு டைரக்டர் பார்த்திங்கன்னா விக்டரி செல்வன் அப்படிங்கிற டைரக்டர் தாங்க. அது என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா 1998ஆம் ஆண்டு தளபதியினுடைய 24வது வயசில் பிரியமுடன் படம் தாங்க பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் பேர் விக்டரி செல்வன். இந்த படத்தில் கௌசல்யா ஜோடி சேர்ந்திருக்காப்புல. இந்த படத்தில் வசந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு தேவா தான் இசையமைச்சிருக்காப்புல. ரெண்டாவது படம் அதே டைரக்டர், அதாவது விக்டரி செல்வன் டைரக்ஷன் பண்ண ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா 2002ஆம் ஆண்டு தளபதியினுடைய 28வது வயசில் யூத் படம் தாங்க. யூத் படத்தையும் விக்டரி செல்வன் டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் சிவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு மணி சர்மா இசையமைச்சிருக்காப்புல. அதுக்கடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சித்திக் டைரக்டர் தாங்க பார்க்கலாம். சித்திக் டைரக்டர் ரெண்டு படங்கள் நம்ம தளபதி விஜய்க்கு பண்ணியிருக்காப்புல. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு தன்னுடைய 27வது வயசில் நம்ம தளபதியினுடைய 27வது வயசில் ஃப்ரெண்ட்ஸ் படம் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படம் மூலமாக சித்திக் டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல நம்ம தளபதி விஜய்க்கு. இந்த படத்தில் தேவயானி கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் அரவிந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இளையராஜா தான் இசையமைச்சிருக்காப்புல. சித்திக் டைரக்டர் ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு தளபதியினுடைய 37வது வயசில் காவலன் படம் தாங்க. காவலன் படம் மூலமாக நம்ம தளபதி விஜய்க்கு சித்திக் டைரக்டர் ரெண்டாவது முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் அசின் தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் பூமிநாதன் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம தளபதி நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல. நம்ம தளபதி விஜய்க்கு ரெண்டு டைரக்டர் ரெண்டு படங்கள் டைரக்ஷன் பண்ணதை பார்த்தாச்சு. மூணாவது டைரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ரமணா தாங்க. ரமணா டைரக்டர் என்னென்ன படங்கள் நம்ம தளபதி விஜய்க்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பார்த்துடலாங்க. டைரக்டர் ரமணா ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு 2003ஆம் ஆண்டு தளபதியினுடைய 29வது வயசில் திருமலை படம் தாங்க. திருமலை படம் மூலமாக டைரக்டர் ரமணா நம்ம தளபதி விஜய்க்கு ஃபர்ஸ்ட் படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஜோதிகா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் திருமலை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்தில் வித்யாசாகர் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள பாட்டெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நம்ம ரமணா டைரக்டர் விஜய்க்கு என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாவது படம் 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 32வது வயசில் நம்ம தளபதியினுடைய 32வது வயசில் ஆதி படம் தாங்க. ஆதி படம் மூலமாக ரமணா டைரக்டர் ரெண்டாவது முறையாக நம்ம தளபதி விஜய்க்கு பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் திரிசா தான் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் ஆதி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு இசை வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாலாவது டைரக்டர் பார்த்துக்கலாம். நாலாவது டைரக்டர் தரணி தாங்க. தரணி சொன்னோடனே உங்களுக்கு என்னென்ன படங்கள் நினைவேறு வருது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருந்தேன். ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய்க்கு தரணி 2004ஆம் ஆண்டு தளபதியினுடைய 30வது வயசில் கில்லி படம் தாங்க. கில்லி படம் மூலமாக தரணி நம்ம தளபதிக்கு ஃபர்ஸ்ட் படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் திரிசா நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் சரவண வேலு அப்படிங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருக்காப்புலங்க. இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி விஜய்க்கு தரணி ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2008ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில், ஆமாங்க நம்ம தளபதியினுடைய 34வது வயசில் குருவி படம் தாங்க. குருவி படம் மூலமாக ரெண்டாவது முறையாக நம்ம தளபதி விஜய்க்கு நம்ம தரணி டைரக்டர் ரெண்டாவது முறையாக டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் ஜோடி திரிசா தான் ஜோடி சேர்ந்திருக்காப்புல. இதில் வெற்றிவேல் அப்படிங்கிற கேரக்டர்லையும் வேலு குருவி அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காப்புல. இந்த படத்தினுடைய கதை எப்படி இருக்குது, பாட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா பேரரசு தாங்க. பேரரசு 2005ஆம் ஆண்டு தளபதியினுடைய 31வது வயசில் திருப்பாச்சி படம் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்துலையும் திரிசா தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இதில் சிவகிரி அப்படிங்கிற கேரக்டர்லையும் கிரி அப்படிங்கிற கேரக்டர்லையும் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு இசை பார்த்தீங்கன்னா தீனா இசையமைச்சிருக்காப்புல. ஒரு சாங்குக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைச்சிருக்காப்புல. மணி சர்மாவும் ஒரு சாங்குக்கு இசையமைச்சிருக்காப்புலங்க. அதுக்கடுத்து நம்ம பேரரசு இயக்கிய ரெண்டாவது படத்தை பார்த்துடலாம். 2005ஆம் ஆண்டு தளபதியினுடைய 31வது வயசில் பாசி அப்படிங்கிற படம் தாங்க பேரரசு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. நம்ம தளபதி விஜய்க்கு ரெண்டாவது படமாக இந்த படத்தில் அசின் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்புல. இந்த படத்தில் முத்தப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புலங்க. இல்லை சிவகாசி முத்தப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. அடுத்த டைரக்டர் யாருன்னு பார்க்கணும் ஆர்வமாக இருக்கா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுங்க. அதுக்கடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா பரதன் தாங்க. பரதன் ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காப்புல நம்ம தளபதி விஜய்க்கு. ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டு தளபதியினுடைய 33வது வயசில் மகன் படம் தான் பரதன் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இந்த ஸ்ரேயா நமிதா ரெண்டு
பேருமே கதாநாயகியாக நடிச்சிருக்காப்லங்க. இதில் டபுள் கேரக்டரில் பண்ணியிருக்காப்ல. குரு பிரசாந்த் அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு இசையை வந்து ஏஆர் ரஹ்மான் தான் இசையமைச்சிருக்காப்ல. இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்குது, கதை எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைரக்டர் பரதன் நம்ம தளபதி விஜய்க்கு 2வது படம் பார்த்தீங்கன்னா 2017ஆம் ஆண்டு தளபதியினுடைய 43வது வயசில் பைரவா படம் தாங்க. பைரவா படம் மூலமாக பரதன் வந்து நம்ம தளபதி விஜய்க்கு 2வது படம் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் பைரவா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயண் தான் இசையமைச்சிருக்காப்ல. அதுக்கடுத்த டைரக்டர் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் தாங்க. லோகேஷ் கனகராஜின் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன படம் நினைவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு படம் லோகேஷ் கனகராஜ் நம்ம தளபதி விஜய்க்கு ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு தளபதியினுடைய 47வது வயசில் மாஸ்டர் படம் தாங்க. மாஸ்டர் படம் மூலமாக ஃபஸ்ட்டு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல நம்ம தளபதி விஜய்க்கு லோகேஷ் கனகராஜ். இந்த படத்தில் ஜான் துரைராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் ஜேடி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்புல. இந்த படத்துக்கு அனிருத் தான் இசையமைச்சிருக்காப்புல. 2வது படம் பார்த்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டுடைய 49வது வயசில் லியோ படம் தாங்க. லியோ படம் மூலமாக லோகேஷ் கனகராஜ் வந்து 2வது முறையாக நம்ம தளபதி விஜய்க்கு டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தில் திரிசா கதாநாயகியாக நடிச்சிருக்காப்ல. இந்த படத்தில் பார்த்திபன் லியோ தாஸ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்காப்லங்க. இந்த படத்துக்கு அனிருத் இசையமைச்சிருக்காப்ல. 7 டைரக்டர் நம்ம தளபதி விஜய்க்கு 2 படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்ல. இல்லை உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த படத்தினுடைய கதை பிடிச்சிருக்கு, எந்த டேரக்டர் நம்ம தளபதி விஜய்க்கு ஃபெஸ்ட்டாக படம் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.